உங்க எல்லாருக்கும் வணக்கம். கிரைம் பேட்ரோல் அலர்ட்டோட இந்த எபிசோட்ல நான் அனுப் சோனி உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். கோபத்தோட வெளிப்பாடு தான் குற்றம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு குற்றத்துக்கு பின்னாடியும் கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். அது ஒருவேளை சரியா இருக்கலாம் இல்ல தப்பா இருக்கலாம். ஆனா இந்த கேஸ் கொஞ்சம் வித்தியாசமானது. நம்ம கண்ணால பாக்குற அத்தனையுமே வெறும் கண் துடைப்பு தான். விசுவாசம், உறவு. ஆனா மனித நேயத்துக்கு எது முக்கியம்னா மனிதாபிமானம் தான். அப்பா அங்க வச்சிரு. இந்தாங்க தண்ணி. சாரி. என்ன விஷயம்? இன்னைக்கு சொல்லாமலே எல்லா வேலையும் நடக்குது. உங்க 2 பேருக்கு ஏதாவது வேணுமா என்ன? அது பிரியங்காக்கு காலேஜ் டூர் போணுமா? ஆல்ரெடி எல்லா ஃப்ரெண்ட்ஸும். இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நீயே முடிவெடுத்து நீயே செஞ்சிட வேண்டியது தானே? அது நெட் பேங்கிங்கோட பாஸ்வேர்டை நான் மறந்துட்டேன். அதான் அக்கௌண்ட் பிளாக் ஆயிடுச்சு. குடு, அது எப்படி குடு. நீ வேறம்மா. இந்த பொண்ணோட போட்டோ எதுக்கு போன்ல வச்சிருக்க? இதை கட்டி என்ன எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணலான்னு பாக்குறீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணு செத்து போயிட்டா. அந்த மாதிரி சொல்லாதீங்க. இன்னைக்கு அவளோட பிறந்த நாளுங்க. உயிரோட இருக்கிறவங்க தாண்டி பிறந்த நாள் கொண்டாட முடியும். செத்து போனவங்களுக்கெல்லாம் நினைவு நாள் தான் அனுசரிப்பாங்க. ஒருவேளை 25 வருஷத்துக்கு முன்னாடி நானே என் கையால் அவள் கழுத்து நெரிச்சு கொண்டு இருந்தா அப்படின்னா இன்னைக்கு ஊருக்குள்ள எனக்கு கொஞ்சமாவது மான மரியாதை இருந்திருக்கும். Happy birthday to you. Wow. Happy birthday Rashmi. ஹாப்பி பர்த்டே. Happy birthday. Oh my God, Ronak. This is so beautiful. Thank you so much. Thank Thanks you. to you. நீ தான் என் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ண. எனக்கு இந்த வெப் சீரிஸ் கிடைச்சிருக்கு. ஏதாவது ஒரு போஸ்ட்டை எப்படி வைரல் பண்ணணும்னு அது எப்படின்னு உனக்கு மட்டும் தான் தெரியும். Guys, see. ஏதாவது ஒரு போஸ்ட் வைரல் எல்லாம் ட்ரெண்டிங் பண்றதுக்கு சிம்பிள் டெக்னிக் இருக்கு. அவமானப்பட்டா என்ன? பேர் வாங்கிட்டோம்ல. ஹலோ ரஷ்மி, நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? ஒரு நிமிஷம். என்ன ஆச்சு? முதல்ல அதை சொல்லு. இதை பாரு, என் முன்னாடி சும்மா நாடகம் ஆடாத. என் இமேஜை மொத்தமாக நீ டேமேஜ் பண்ணிட்ட. இதால் என் வீட்டில் நடக்கிற பிரச்சனை அது வேற. என்னோட கரியருக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, அப்புறம் நான் உன்னை உயிரோட விட்டு வைக்க மாட்டேன். ராணக், சும்மா இந்த மாதிரி எடுத்துரிஞ்சு பேசுறது நிப்பாட்டு. ரிலாக்ஸாக சொல்லு, என்ன ஆச்சு? உடனே என் சோஷியல் மீடியாவை செக் பண்ணு, அதில் தெரிஞ்சிடும். நேற்று நீ என்ன போஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு அதில் தெரிஞ்சிடும். வாட்ஸ் ராங் வித் யூ ரேஷ்மி? நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? ராயர், தெரியல அது எப்படி நடந்துச்சுன்னு. எனக்கு புரியவே இல்லை. நான் ஃபுல் போதையில் இருந்தேன். எப்படி இப்படி ஒரு தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியல. தப்பா? உன்னால பெரிய பிரச்சனையே வந்துடும் போல இருக்கு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கல்ல கீழ போடு. சொல்றேன்ல. சொல்றல. இங்க ஒரு பிச்சைக்காரன் கிட்ட சூட்கேஸ் இருக்கு, ரத்தக்கரை படிஞ்சிருக்கு. ஜனங்க பார்த்தோம் நமக்கு கால் பண்ணாங்க. அவன் யாரையுமே கிட்ட போக விட மாட்டேங்கிறான் சார். ஏய், கல்ல கீழ போடு. கல்ல கீழ போடுன்னு சொல்றல. கல்ல கீழ போடு. கீழ போடுறா. ஏய் வேண்டாம், சொல்றது கேளு. சொல்றது கேளு. ரவுண்ட். பாத்து பாத்து. சொன்னா கேளு. ஏய்.
பேக் ஓப்பன் பண்ணு. இதெல்லாம் நீ தானே பண்ண? அந்த பொண்ணை நீ தானே கொலை பண்ணிருக்க? நீ தானே சொல்ல? சார் ஒரு நிமிஷம் சார். சார் இந்த பிச்சைக்காரன் ஒரு மென்டல். அவன் மென்டலோ இல்லை டென்டலோ அதை செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை இவனே அந்த பொண்ணை கொண்டிருக்கலாம்ல, மாட்டிக்கொன்ற பயத்தில் நடிக்கலாம்ல. நான் அக்கம் பக்கத்துல இருக்க ஜனங்க கிட்ட விசாரிச்சுட்டேன். இவனை பல வருஷமா அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இவன் இப்படிதான் சுத்திட்டு இருக்கான். அப்பனா அந்த சூக்கேஸ் அவனுக்கு எங்கேருந்து கிடச்சிருக்கும்? இல்லைனா யாராவது சூக்கேஸை தூக்கி எறிஞ்சிருக்கணும், இவன் அதை எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். இவனை வச்சு தான் அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கணும். சார் சார் இங்கே பாருங்க. இந்த ரத்தத்தோட அடையாளமானது இது வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பக்கம் எங்கேயுமே அடையாளம் இல்லை. அப்படின்னா அந்த சூக்கேஸை இங்கேருந்து இழுத்துக்கிட்டே வந்து அங்கே வரைக்கும் கொண்டு போயிருக்கான். ரைட். சிம்பிளான மேட்ரு என்னென்னா, இங்கே எங்கேயுமே சிசிடிவியே இருக்காது. இந்த வழியாக எத்தனை பேர் வந்துட்டு போகிறாங்களோ அவங்க அத்தனை பேரையும் ஒருத்தர் விடாமல் செக் பண்ணு. உள்ளூருக்கு வர வண்டியெல்லாம் தரவா செக் பண்ணுங்க. சார் பாடியை போஸ்ட்மார்ட்டம் காமிச்சு வச்சிடறேன் சார். டெல்லி என்சிஆரில் இது வரைக்கும் எத்தனை கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகிருக்குன்னு பாருங்கள். அது எல்லாத்தையும் வாங்க. ஒருவேளை அந்த பொண்ணு காணாமல் போயிருக்குன்னு யாராவது மிஸ்ஸிங் கேஸ் கொடுத்துருக்கலாம். சார் அவளோட நெட்டு கட் ஆயிருக்கலாம். மிஸ்ட் கால் பார்த்தா அவளே திரும்ப கால் பண்ணுவா. ஆனா மம்மி அவங்க எப்பயுமே நெட் ஆஃப் பண்ணவே மாட்டாங்க. அவங்க பண்ற வேலை ஃபுல்லா நெட்ல தானே. அவ பிஸியா இருக்கா போல. நீ போய் இப்போ சாப்பாடை சூடு பண்ணு. உங்க அப்பா இப்போ வந்துருவாரு. அவருக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும் தெரியும்ல. என்னம்மா நீ? அவர் என்ன பண்ணிட்டு போறாரு? அக்கா சொன்னது 100% கரெக்ட். நம்ம அப்பா கையில வெறும் பொம்மைங்களா இருக்கும். அவர் எப்பயாச்சும் எங்களை பத்தி யோசிச்சிருக்காரா? ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் ஒரு கனவும் ஒரு லட்சியமும் இருக்கும், ஆசைகள் இருக்கும்னு நினைச்சாரா? இல்ல அவர் எங்களெல்லாம் பத்தி யோசிக்கவே மாட்டாரு. நீயே சொல்லு, நான் சொன்னதெல்லாம் தப்பாமா? பிரெஞ்சு லாங்குவேஜ்ல இருக்கு. அப்படின்னா மை லைஃப் மை ரூல்ஸ். மை லைஃப் மை ரூல்ஸ் அப்படின்னா வேற மாதிரி பொண்ணா இருப்பா போல இருக்க. பிரமாதம்க்கா. சூப்பரா இருக்குல்ல? இதோட அர்த்தம் என் வாழ்க்கை என்னோட விருப்பம். என் வாழ்க்கையை என் விருப்பப்படி தான் செய்வேன். ஜாலியா இருக்கணும்ல? சரிதானே? இது என்னது? நீ என்ன பண்ணி வச்சிருக்க? ஏற்கனவே எங்க மூஞ்சில கறியை வாரி பூசிட்ட. இப்போ உன் கையில கறியை வாரி தேய்ச்சிட்டியா? இப்படியே போனா எங்க நெத்தில ஏதாவது எழுதி ஒட்டிட்டு போல இருக்க. உன்னெல்லாம் பெத்ததுக்கு என்னதான் சொல்லணும்? அப்பா அப்படி என்னப்பா தப்பு பண்ணிட்டேன்? அட என்னது இது? யாராவது இந்த மாதிரி பண்ணுவாங்களா? இத முதல்ல அழிச்சிடு. எல்லாம் பண்ணாத அழியாது. இது எப்படி அழியாம போகும்? நானும் பாக்குறேன். வேண்டாப்பா, அக்காக்கு வலிக்கும். பண்ணாதீங்க. வா அப்பா வேண்டாப்பா. அப்பா வேண்டாம். அப்பா ப்ளீஸ். அப்பா அக்காக்கு வலிக்கும் சொன்னா கேளுப்பா. அப்பா ப்ளீஸ். அப்பா வேண்டாப்பா. போகாதப்பா. அழியவே மாட்டேங்குது. இது என்னோட வீடு. நான் இங்க வச்சதுதான் சட்டம். புரிஞ்சுக்கோ. நீ சொல்றதுல இங்க நடக்காது. விக்டிம் பத்தி வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்துச்சா? சார் நான் என்சிஆரோட எல்லா மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸும் செக் பண்ணிட்டேன். ஆனா அதுக்கும் இந்த விக்டிம்க்கும் எதுவுமே மேட்ச் ஆகல. பிரதிபா நீ ஒரு வேலை செய். அந்த பொண்ணோட கையில் டேட்டோ போட்டிருக்குல்ல, மை லைஃப் மை ரூல்ஸ், அந்த டேட்டோவை எல்லா டேட்டோ ஆர்டிஸ்ட்டுக்கும் காட்டு. ஒருவேளை எந்த ஆர்டிஸ்ட் அந்த டேட்டோவை போட்டானோ அவன் மூலியமாக அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம்ல. இன்னொரு விஷயம், அந்த பொண்ணு போட்டிருக்க ட்ரெஸ் இருக்குல்ல, பாரு. அந்த ட்ரெஸ்ஸை வச்சு அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியுமா பாரு. சார் கொஞ்சம் சப்ஜி கொடு. இங்க கொடு. அதை மிச்சம் வச்சு என்ன பண்ண போற? அதையும் பிளேட்ல போட்டு. கொஞ்சம் தாங்க இருக்கு. எனக்கும் அஞ்சலிக்கும் தான் இருக்கு. சம்பாதிக்கிறவன் பட்டி போட்டு ஏய் நீ மட்டும் நிறைய சாப்பிடலான்னு இருக்கியா? உங்களுக்கு தான் வச்சுட்டேனே. மனுஷனை நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டான். நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டான். இந்தா. இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அந்த பொண்ணோட வயசு 25 இருக்கும் சார். கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்காங்க சார். பாடி நமக்கு 10 மணிக்கு கிடைச்சிருக்கு. ஆனா 6-7 மணி நேரத்துக்கு முன்னாடி அவளை கொண்டுட்டாங்க. பாடி நமக்கு 10 மணிக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு 7-8 மணி நேரத்துக்கு முன்னாடி மர்டர் நடந்திருக்கு. ராத்திரில 2லேருந்து 3 மணிக்குள்ள தான் அந்த மர்டர் நடந்திருக்கணும். ஆமா சார். கொன்னதுக்கு அப்புறம் பாடியை கண்டந்துண்டமா வெட்டியிருக்காங்க. அதுவும் ஷார்ப்பான பொருள்ல. விக்டிமோட பிளட்ல ஆல்கஹாலோட ட்ரேசஸ் கிடைச்சிருக்கு. செக்ஷுவலி அசால்ட் ரொம்ப ப்ரூட்லா நடந்திருக்கு. பிரைவேட் பார்ட் ரொம்ப மோசமா டேமேஜ் ஆயிருக்கு. டேட்டோ வச்சு அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சதா? சார் எல்லா டேட்டூ ஆர்டிஸ்டும் என்ன சொல்றாங்கன்னா, டேட்டூ மை லைஃப் மை ரூல்ஸ் 2 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பாப்புலரா இருந்துச்சாம். அப்போ நிறைய பேர் போட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை வச்சு கூட எந்த க்ளூவும் கிடைக்கல. பிரதிபா ஒரு வேலை செய்.
அந்த பொண்ணோட ஃபோட்டோவை எல்லா நியூஸ் பேப்பர்லையும் பப்ளிஷ் பண்ணு. யாராவது ஐடென்டிஃபை பண்ணுறாங்களா பாரு. சார் கவர்மெண்ட் நாளையிலேருந்து 144 போட்டிருக்காங்க தெரியுமா? இது ரொம்ப மோசமான வியாதியாக இருக்கும் போல இருக்கு. சைனாவில் இந்த வியாதியால் ஏற்கனவே நிறைய பேர் செத்துருக்காங்க. இந்த கொரோனாவால் இனிமேல் என்னென்ன பிரச்சனை வருமோ தெரியல. அம்மா ரொம்ப பசிக்குது. சரி உட்காரு, நான் எடுத்துட்டு வரேன். மா சப்ஜி எதுவும் பண்ணலையா? உங்க அப்பாக்காக எடுத்து வச்சிருக்கேம்மா. உனக்கு தான் தெரியும்ல, அவருக்கு தொட்டுக்கிறதுக்கு இல்லைன்னா நம்மள அடிப்பாரு. தெரியல, நமக்கு விடுதலை கிடைக்குமான்னு தெரியல. அப்படி சொல்லக்கூடாதுமா. எப்படி இருந்தாலும் அவர் உன்னோட அப்பா. நமக்கு கிடைக்கிறது எல்லாமே அவரால் தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு, புரியுதா? இந்து நீங்க சீக்கிரம் வாங்க, கணேசனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, சீக்கிரம் வாங்க. சார் அந்த பிச்சைக்காரனோட ரிப்போர்ட் வந்துருச்சு. சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாருன்னா, அவர் தன்னோட மென்டல் பேலன்ஸை எப்பயோ இழந்துட்டாராம். எந்த ப்ரிசிஷன்ல கிரைம் நடந்துச்சோ இதெல்லாம் அவரால் செய்ய முடியாதுன்றாங்க. கிரைம் அவனால் பண்ண முடியாது, ஆனால் அந்த ரேப் அவன் பண்ணியிருக்கலாம்ல. சைக்காலஜிஸ்ட் அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசி பார்த்தாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிச்சைக்காரன் எதையோ பார்த்திருக்கான் போல. திரும்ப திரும்ப அந்த ஆள் ஏதோ வண்டி சூட் கேஸ் இதை பத்தி சொல்லிட்டு இருக்காரு போல. ரொம்ப நேரம் பேசினதுக்கு அப்புறம் கூட எந்த இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ண முடியல போல. சரி அவனை விட்டுருங்க, ஆனால் அவனை வாட்ச் பண்ணுங்க. நம்ம இன்ஃபார்மர்ஸ் அலர்ட்டாக இருக்க சொல்லுங்க. அந்த பொண்ணு யார் என்ன நமக்கு அடையாளம் தெரியாத வரைக்கும் இந்த கேஸ் அடுத்த கட்டத்துக்கு போகாது. ஆண்டி ஆண்டி, என்னாச்சு மது? இன்னைக்கு நியூஸ் பாத்தீங்களா நீங்க? இல்ல. பார்க்கலையா? என்னாச்சு? டெல்லி போலீஸ்க்கு ஒரு பொண்ணோட சடலம் கிடைச்சிருக்கு. அவங்க கையில டேட்டூ இருக்கு. ரஷ்மி கையில போட்டால அதே மாதிரியே. இந்த போட்டோல கொஞ்சம் பாருங்க, இதோ பாருங்க. இது 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 ஏன் ரஷ்மி இல்ல. ஏன் ரஷ்மி மும்பைல தான் இருக்கா. அவ 3 வருஷமா டெல்லிக்கு வரலையே. அங்கிள் இந்த நியூஸ் பாருங்க. அம்மாடி பயப்படாத, இந்த பசங்க இனிமேல் உனக்கு கிண்டல் பண்ண மாட்டாங்க. சரி ஒரு விஷயம் சொல்லு, உனக்கு பசிக்குதா? ஒரு டீயும் ஒரு பிஸ்கெட்டும் கொடுங்க. ரஷ்மி மும்பையில் தான் தங்கியிருந்தா. நாங்கள் இந்த விஷயத்தை பேப்பரில் படித்ததும். மாதவ் சார், நீங்கள் எங்களுக்கு ரஷ்மியோட நம்பர் கொடுங்க. அது மொபைல். சார், ரஷ்மி அக்காவோட ஃபோன் திருட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க புது நம்பர் வாங்கவே இல்லை. சரிம்மா, ரஷ்மியோட பழைய மொபைல் நம்பர், மும்பை அட்ரஸ் கொடுங்க. நீங்கள் ரஷ்மி கிட்ட எப்போ கடைசியாக பேசுனீங்கன்னு சொல்ல முடியுமா? 6 நாளைக்கு முன்னாடி தான் பேசணும், இன்டர்நெட்ல. மும்பைல தான் பிரியங்கா, வேற எங்க போவனா? ரஷ்மி அக்கா 3 வருஷம் ஆச்சு, இப்பயாவது திரும்பி வீட்டுக்கு வாங்க. திரும்ப என்னால் அந்த ஜெயிலுக்குலாம் வர முடியாது. அப்புறம் அந்த ஜெயிலர் சார் எங்க அப்பா என் உயிரை எடுத்துருவாரு. இன்டர்நெட்ல மட்டும்தான் நாங்க பேசிட்டு இருந்தோம். ரஷ்மி எந்த கம்பெனியில் வேலை செஞ்சா? கம்பெனி பத்தி எதுவும் தெரியாது, ஆனா ஏதோ டேலண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ரஷ்மி அப்படி மும்பையில் தங்கியிருந்தானா, அப்போ பாடி எப்படி டெல்லிக்கு வந்து சேர்ந்துச்சு? மும்பை போலீஸை கான்டாக்ட் பண்ணு, ரஷ்மியை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேளு. சார்
ஒரு பக்கம் ரஷ்மியை கொண்டவனை தேடி போலீஸ் மும்பை வரைக்கும் போயிட்டாங்க. மறுபக்கம் டெல்லிக்கு பக்கத்துல இருக்கிற காசியாபாத்லயும் ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. சார் சார் இங்கேயும் இன்னொரு மர்டர் நடந்திருக்கு. வயசுல பெரியவர் சார், கொடூரமா கொண்டு இருக்காங்க. இது அவரோட பாடி. பாடியிலேருந்து துர்நாற்றம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இது அநேகமாக இந்த கயிறை வச்சு தான் கழுத்து நெரிச்சு கொண்டிருப்பாங்க போல. கான்ஸ்டபிள், இதை ஃபாரன்சிக் அனுப்பி வச்சிரு. சார். வீட்டில் ஏதாவது கொள்ளையடிச்சிருக்காங்களா செக் பண்ணியா? ஆமா சார், வீட்ல எல்லாமே செதறி கிடக்கு. முதல்ல யார் பாடியை பார்த்தது? சார் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அஜித் மேத்து. சார் நான் 2 நாளாக ஜெய்ஸ்வால் சாரை பார்க்கவே இல்லை சார். இங்கே பக்கத்தில் ஒரு ப்ரோக்ராம் நடந்துட்டு இருந்துச்சு, அப்போ கூட ஒரு வெளியே வரவே இல்லை. அட ஜெய்ஸ்வால் சார், ஜெய்ஸ்வால் சார், அட வெளியே வாங்க சார், கேட்குதா இல்லையா? அவர் ஃபேமிலியில் வேறு யார் யார் இருக்காங்க? ஜெய்ஸ்வால் சாரோட மூத்த பையன் யூஎஸில் இருக்கான் சார். அவர் பொண்ணு மகிமா மும்பையில் இருக்காங்க சார். இங்கே இவர் கூட இவரோட ரிலேட்டிவ் ஆரவ் தான் தங்கியிருந்தா சார். அந்த அரவ் எங்கே இருக்கான்? ஆரவை நான் கொஞ்ச நாளாக பார்க்கவே இல்லை சார். லாஸ்ட் டைம் அவனை நான் பார்க்கும்போது ஜெய்ஸ்வால் சார், ஜெய்ஸ்வால் சார், ஜெய்ஸ்வால் சார், ஏன் அவனை அடிக்கிறீங்க? ஜெய்ஸ்வால் சார், ஏன் அவனை அடிக்கிறீங்க? சார் ஏன் திருட்டு ராஸ்கல் ஆயிட்டான்? நம்ம வீட்லயே திருடி இருக்கான் சார். அந்த ஆரவ் போதை பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டான். அதுக்காக அவன் வீட்டில் பல தடவை திருட ஆரம்பிச்சிட்டான் சார். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, பணத்துக்கு ஆசைப்பட்டு அவன்... சார் வீடு ஃபுல்லா செக் பண்ணியாச்சு. காஸ்ட்லியான பொருள் எல்லாமே திருடு போயிருக்கு. சார் ஜெய்ஸ்வால் சார்கிட்ட ஒரு கன் இருந்துச்சு, அதான் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட தான் இருக்கு. கன்னா? ஆமாம். ஃபுல்லா செக் பண்ணியாச்சு, எந்த கன்னும் கிடைக்கல. சார் சார், ரஷ்மியோட தங்கச்சி பிரியங்கா மும்பை அட்ரஸ் கொடுத்தாங்கல்ல, அது ஃபேக். வாட்? ரஷ்மியோட ஃபேமிலி தான் சொன்னாங்க ரஷ்மி மும்பையில் தங்கியிருக்கான்னு, டெல்லிக்கு வரவே இல்லைன்னு. அப்படின்னா ரஷ்மி தான் ஃபேமிலிக்கிட்டே போய் சொல்லியிருக்காளா? இல்லைனா ரஷ்மியோட ஃபேமிலி நம்மக்கிட்ட போய் சொல்லியிருக்கணும். அம்மாடி, நீ கண்டிப்பா மும்பை போய் தான் ஆகணுமா என்ன? ஆமாம்மா, அது என் ட்ரீம் ஜாப். மும்பையில் எனக்கு கிடைக்கிற சேலரி, அதுவும் அந்த நாய்டா. அப்பா அது காய்கறி வாங்கி வந்திருக்கேன், இங்க வைக்கிறேன். என்னோட விருப்பத்தை மீறி யாராவது இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறாங்கன்னா போனவங்க திரும்ப வரவே கூடாது. சரிப்பா, நான் திரும்ப வரமாட்டேன். ஐ ப்ராமிஸ். அப்ப வெளில போ, திரும்பி இந்த பக்கம் வந்துடாத. தப்பி தவறி இந்த பக்கம் வந்தா உன்னை கழுத்தை நெரிச்சு இங்கே கொண்டு போட்டுருவாடி. உனக்கு கண்ட திரும்ப வெட்டி வீசி எரிஞ்சிருவாடி. நீங்க என்ன சார் சொல்றீங்க? நாங்க எதுக்காக உங்கள்கிட்ட போய் சொல்லணும்? பாருங்க, நான் ரேஷ்மி கூட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. பிரியங்கா தான் அடிக்கடி பேசிக்கிட்டு இருப்பா. பிரியங்கா, நீ அவங்கள்ட்ட சொல்ல. ரேஷ்மி உனக்கு மும்பைல இருந்து கால் பண்ணுவாள். அவ மும்பைல தங்கி இருக்கும்போது எங்கெங்கெல்லாம் சுத்திட்டு இருந்தாலும் சொல்லு. எல்லாத்தையும் சொல்லுமா, எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லு. சார், ரஷ்மி அக்கா மும்பையில் தான் தங்கியிருந்தாங்க, மலாட்ல. அவங்க டெல்லியில் தங்கியிருந்த விஷயத்தை என்கிட்ட எப்பயுமே சொன்னதில்லை. அப்புறம் அவங்க என்கிட்ட ஏன் சார் போய் சொல்லணும்? பிரியங்கா, நீ உங்கள் அப்பா அம்மா முன்னாடி வச்சு சொல்ல முடியாத விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா... ஒரு நிமிஷம் மாதவ் சார், ஒரு நிமிஷம். நீ எங்ககிட்ட தனியாக பேசலாமா? இல்லை சார், அப்படிலாம் எதுவும் இல்லை. ரஷ்மியோட ஃபேமிலி நம்மக்கிட்ட போய் சொல்கிறாங்க, அது நல்லாவே தெரியுது. ரஷ்மியோட ஃபேமிலியை வாட்ச் பண்ணு. சார் சார், ரஷ்மியோட பழைய நம்பர் டீட்டெயில்ஸ்லாம் நாளைக்கு வந்துடும் சார். அவங்க யாரு கூடலாம் டச்சில் இருந்தாங்கன்னு தெரிஞ்சிடும் சார். ரஷ்மியோட ஃப்ரெண்டை பார்த்து பேசலாம். ஒருவேளை ரஷ்மியோட ஃபேமிலி நம்மக்கிட்ட சொல்லாத விஷயத்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் சார், குமார் ஜெய்ஸ்வாலோட ரிலேட்டிவ் ஆரவ், அவனை பற்றின எந்த தகவலும் இல்லை.
ஆனால் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அந்த ட்ரங்கர் அங்கூர் அவன் கூட தான் ஆரவ் சுற்றிட்டு இருந்திருக்கான். சரி ஓகே, இந்த அங்கூர் ஆரோவுக்கு ட்ரக்ஸ் சப்ளை பண்ணானே வச்சுக்கலாம். ஆனால் அதனால அவன் மர்டர் பண்ணியிருப்பான்னு சொல்லிட முடியாதுல்ல. வாய்ப்பு இருக்கு சார். ஏன்னா அங்கூர் ஆரவுக்கு ட்ரக்ஸ் கொடுத்து அதெல்லாம் விற்கிறதுக்காக. ஆனால் போதைக்கு அடிமை ஆரவ் பாதி ட்ரக்ஸ் அவனே எடுத்திருக்கான். அப்படின்னா இது அங்கூருக்கும் ஆரோவுக்கு நடுவில் பிரச்சனை வந்திருக்குமே, தன்னோட நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்காக. ஆமா சார், இன்சிடென்ட்க்கு 3 நாள் முன்னாடி ஆரவ் அங்கூருக்கு பணம் கொடுக்க போயிருக்கான். ஆனால் குமார் ஜெஷ்வால் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டாரு. இந்த விஷத்தை வாங்க தான் நீ வீட்டுல இருந்து பணத்தை திருடினியா? பொறுக்கி நாயே, நான் உனக்கு இதுதான் கத்து கொடுத்தனா? நீங்கடா போற பணத்தை குறா, இல்லைன்னா உன்னை சுட்டு தள்ளிடணும்டா ராஸ்கல். பணத்தேறா, நில்லு நில்லு. அதை இன்ஃபார்மர்ஸ் கிட்ட சொல்லு, அந்த பையன் எங்க இருக்கான்னு பாரு. சார் சார், ரஷ்மியோட ஃபாதர் மாதவ் அங்கிள் யாரை பார்த்தாலும் கோவப்படுறாரு. எப்போ பார்த்தாலும் ரஷ்மி கிட்ட அவர் எரிஞ்செரிஞ்சு விழுவாரு. ஒரு தடவை சரி இங்க பாரு, அந்த ஃபைலை நீ ராதே கிட்ட கொடுத்துரு. அப்புறம் என்னோட ஃபைலும் இருக்கு, நான் இமெயில் டைம் பண்ணி. ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரி ஓகே, சரி பார்த்து போயிட்டு வாங்க. மறந்துடாத. ஓகே. அப்பா அது வந்து நடு ரோட்ல முன்ன பின்ன தெரியாத பையனை கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம கட்டி பிடிச்சி கொஞ்சிட்டு இருக்கா. அப்பா அது அவன் என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வா வீட்டுக்கு, உள்ளவா உள்ளவா, உன்னை பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அவ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூட ரொம்ப அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் ரஷ்மி சிட்டியை விட்டு வெளியே போயிட்டா. அதுக்கப்புறம் நான் அவளை காண்டாக்ட் பண்ணவே இல்லை. ரஷ்மிக்கு யார் கூட ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கா? ஐம் நாட் வெரி ஷுர் சார். ஆனால் ஆஃபீஸ்லேருந்து நிறைய டைம் அவள் ஆஃப் டே லீவ் எடுத்துகிட்டு போவா சார். ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை ஷீ சீயிங் சம் ஒன். ஆனால் அதை பற்றி அவள் எதுவுமே என்கிட்ட சொன்னதில்லை. ஒருவேளை ரஷ்மியோட அப்பா மாதவ் இந்த கொலையில் ஈடுபட்டிருப்பாரா? ஐம் நாட் ஷுர் சார். ரஷ்மியே எனக்கு காலேஜ் டைம்லேருந்தே தெரியும் சார். அவள் காலேஜில் எந்த பையன்கிட்டயும் பேச மாட்டா சார். எல்லாமே அவங்க அப்பாவுக்கு பயந்துதான். அவங்க அப்பா தன்னோட 2 பொண்ணுங்களையும் மிரட்டி வச்சிருந்தாரு. ஏதாவது பையன்கிட்ட அவங்க பேசினாங்கன்னா அவர் அவங்கள கொண்டு போட்டுருவாரு. என்ன சார் சொல்றீங்க? நான் ரஷ்மியை கொல்லணும்னு நினைச்சிருந்தா 3 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போட்டிருப்பால. அவ ஏன் பேச்சை மீறி என்ன கேட்காம வீட்டை விட்டு வெளியே போயிட்டா, அதுவும் மும்பைக்கு கிளம்பி. நீங்க பாருங்க சார், நான் அவளோட அப்பா. அப்புறம் குழந்தைகளுக்கு டிசிப்ளினை கற்றுக் கொடுக்க வேண்டியது ஒரு அப்பாவோட கடமை. நான் அந்த கடமை தான் பண்ணியிருக்கேன், வேற எதுவும் இல்லை. ஆனா அதே நேரத்துல ரஷ்மி விஷயத்துல எவன் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கானோ அவனுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்ச தீர்ப்பா கிடைக்கும். அது எவனா இருந்தாலும், அது ஒருவேளை நீங்களா இருந்தாலும் சரி. ஒருவேளை உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா இதெல்லாம் நான் தான் செஞ்சிருப்பேன்னு நீங்க அதை நிரூபிச்சு காட்டுங்க சார், பார்ப்போம். நான் இப்ப கிளம்பட்டுங்களா? சார், ரஷ்மியோட கால் ரெக்கார்ட்ஸ் வந்துருச்சு. அவளோட நம்பர் டெல்லியில தான் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் அவ ஃபோன் எதுவும் திருட்டு போகல. அவ தன்னோட நம்பரை யூஸ் பண்றதை 3 மாசத்துக்கு முன்னாடி நிறுத்திட்டா. கால் ரெக்கார்ட்ஸ் ஏதாவது கிடைச்சதா? சார், அவ 3 பேர்கிட்ட ரெகுலரா பேசியிருக்கா. ரானக் தஹியா, சோனாலி தாவே, அப்புறம் நிஹாரிகா சர்மா. ரோனக், நிஹாரிகா ஆர்டிஸ்ட், அவங்க எல்லாருமே டெல்லியில தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க கால் டீட்டெயில்ஸ்ல ஒரு நம்பர் கூட ரெஜிஸ்டர்ட் இல்லை. அப்படின்னா ரஷ்மி மும்பைக்கு போகவே இல்லையா? அவ இங்க டெல்லியில தான் இருந்திருக்காளா? ரஷ்மி அவ ஃபேமிலி கிட்ட போய் சொல்லியிருக்காளா மும்பையில் ஜாப் கிடைச்சிருக்குன்னு? ஆமா சார், ரோனக் 3 மாசம் சோஷியல் மீடியால ரொம்ப ஆபத்தான ஒரு வீடியோ வைரல் ஆயிடுச்சு. ரஷ்மி தான் அவனோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணியிருக்கா. ஹே நெட்டிசன்ஸ், இன்னைக்கு என்னோட பர்த்டே. சி, ஹாப்பி பர்த்டே ரஷ்மி. இன்னைக்கு என் பர்த்டே, அதுமா உங்கள் எல்லாரு கூடவும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நான் கடந்த 3 வருஷமாக இண்டிபெண்ட்டாக இருக்கேன். என் கரியர் கூட சும்மா அட்டகாசமாக போயிட்டுருக்கு. ஆனால் சில சமயம் லைஃபோட வண்டி திடீர்னு ஸ்லோவாகிடுது. ஆனால் நான் அதை சக்ஸஸோட ட்ராக்குக்கு கண்டிப்பாக கொண்டு வந்துடுவேன் பாருங்கள். பிகாஸ் ஐ பிலீவ் மை செல்ஃப். அப்புறம் ஒன்று உங்கள் எல்லார்ட்டையும் சொல்லணும்னு நினைக்கிறேன், எப்போவுமே உங்களை நீங்கள் நம்புங்க, உங்கள் வாழ்க்கை விருப்பப்படி வாழுங்க.
அட நிறைய பேசிட்டேன். லெட்ஸ் மீட் த ஹாட் ஷீக் நிஹாரிகா. கம். ஹாய். அட இங்க வாம்மா. ஓ ஏ வெயிட். ஹாய். அட பின்னாடி ஏதோ பிரேக்கிங் நியூஸ். உமனைசர் லேடி பாய் அப்படின்னு சொல்லப்படுற மேட்சோ மேன் ராகு தயால் வேறொரு பையன் கூட சேர்ந்து ஜல்சா பண்ணிட்டு இருக்கான். இத பத்தி நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? நிஹாரிகா ஸ்டாப் இட் மேன். காட் சில். கேவா இருக்கிறது கிரைம் இல்ல. அவர் ரியல் லைஃப்லயும் மேட்சோ, ரியல் லைஃப்லயும் மேட்சோ. யா ரைட். ஓகே, அப்ப இதே விஷயத்த நீ அவங்க ஒய்ஃபை பார்த்தா சொல்ல முடியுமா? நீ அதெல்லாம் விட்டு தள்ளு. சரி இங்கே பாருது, நான் சொல்லதை கேளு. நீ என்னோட ப்ரமோஷன் வீடியோவை போஸ்ட் பண்ணிவிடு. அட நீ வேற இப்போ பண்ணவா? சரி இப்போவே பண்றேன். ஒரு நிமிஷம். ஜஸ்ட் கிவ் மீ a minute. நிஹாரிகா நோ புல்லிங். ஓகே ஏய் இங்கே நில்லு. இங்கே நில்லு. என்னோட கரியருக்கு மட்டும் எதனா ஒன்று ஆச்சு, அப்புறம் நான் உன்னை உயிரோட விட மாட்டேன்டி. ரோனக் முதல்ல இப்படி மோசமா பேசுறது நிறுத்து. ரிலாக்ஸா பேச. என்னாச்சு? நீ முதல்ல போய் என் சோஷியல் மீடியாவை செக் பண்ணு. அப்போ உனக்கு தெரியும் நீ எதை போஸ்ட் பண்ணியிருக்கேன்னு. பின்னாடி பாரு. அங்க பாரு. ரஷ்மி கடந்த 3 மாசமா அவள் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணல. இன்டர்நெட் காலில் தான் பேசியிருக்கா. ரோனக்கு வெயிட் பண்ணலாம். மேடம் நான் டெல்லியில் தான் இருக்கேன். நான் இங்கே தான் சந்தித்தேன். ரஷ்மியை கடைசியா நீ எப்ப பார்த்த? ரஷ்மியை கடைசியாக அவளோட பர்த்டே பார்ட்டியில் தான் மீட் பண்ணேன். அந்த ராத்திரி என்னால் மறக்கவே முடியாது மேம். அன்றைக்கி ராத்திரி எடுத்த வீடியோ என் கரியரையே நாசம் பண்ணிடுச்சு. என் ஒய்ஃப் என்னை விட்டுட்டு போயிட்டா. எனக்கு என்ன தோணுதுன்னா அவள் செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைச்சிச்சு. சார் போதையில ரஷ்மி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டா. அதனாலதான் கொஞ்ச நாளைக்கு நான் அண்டர் கிரவுண்ட்ல இருன்னு சொல்லி அனுப்பிட்டேன். ஏறத்தாழ 3 மாசம் முன்னாடி அவளோட போனை யூஸ் பண்றதே விட்டுட்டா. அதுக்கப்புறம் தன்னோட நம்பரை அவ யூஸ் பண்றதே விட்டுட்டா. ரஷ்மி இங்கே டெல்லியில் தான் தங்கியிருந்தாளா? சவுத் டெல்லியில தான் தங்கியிருந்தா. ரஷ்மி இங்கே சவுத் டெல்லியில் தங்கியிருக்கா. அந்த அட்ரஸ் தர முடியுமா? யா ஷூர். ரஷ்மி எங்கே வச்சு தான் மர்டர் பண்ணியிருக்காங்க. வீடு ஃபுல்லாக செக் பண்ணு, எதுவும் மிஸ் ஆகக்கூடாது. மர்டருக்கு அப்புறம் பிளட்டை க்ளீன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதையும் மீறி ரத்தக்கரை படைஞ்சிருக்கு. அந்த ஆக்டர் கால ரோனக் அவன் டீட்டெயில் கலெக்ட் பண்ணு. அவங்ககிட்ட பெரிய அளவுக்கு மோட்டிவ் இருக்குது. அக்கம் பக்கத்தில் ஏதாவது சிசிடிவி இருக்கா செக் பண்ணு. இருந்துச்சுன்னா மர்டர் நடந்த அன்னைக்கு இருந்த ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணு. ரஷ்மி மொபைலோட IMEI நம்பர்லாம் கலெக்ட் பண்ணு. அப்புறம் வேறு ஏதாவது நம்பர் ஆக்டிவாக இருந்துச்சா பாரு. சார் ஹலோ. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க ஒரு ஆள் தான். தேவையில்லாம எதுக்கு எடுத்தாலும் அவளை சந்தேகப்பட்டதால தான் 3 வருஷமா நம்ம பொண்ணு இதே ஊர்ல நமக்கு தெரியாம வாழ்ந்துகிட்டு இருந்தா. ஆனா ஒரு தடவை கூட நம்மள பாக்குறதுக்கு அவ வரல. இந்த விஷயத்துல இருந்து உனக்கு புரியல ஜெயா? 3 வருஷமா இதே ஊர்ல தானே இருந்தா. அதே மாதிரி அவன் கிட்ட போய் சொல்லிருக்கலாம்ல. தன்னோட வீடு குடும்பத்தோட தன்னோட சுதந்திரம் பெருசாயிடுச்சுல. தம்பி ராஜு, நீ உன்னையும் உன் தங்கச்சியையும் பத்திரமா பாத்துக்கோப்பா. விசாரிங்க சார். இந்த ஃபேமிலி 4 மாசத்துக்கு முன்னாடி தான் இங்கே ஷிஃப்ட் ஆகி வந்திருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனால் கோவிட் காரணமாக அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வாங்க சார், இங்கே பாருங்க சார். இவர் ஹரிஷ் சார். இன்னொரு பாடி பெட்ரூமில் இருக்கு. இங்கே பாருங்க. ஹரிஷோட மனைவி சுஷ்மாவோட CDRல ஒரு நம்பர் சஸ்பிஷியஸாக இருக்கு. கடந்த 2 நாளில் பல தடவை பேசியிருக்காங்க. ஹலோ, ஆக்ரா நம்பர் அது. லலிதா ஸ்ரீவாஸோடது. இப்போ சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. சார் 5 வருஷத்துக்கு முன்னாடி லலிதா தற்கொலை பண்ணிக்கிட்டா.
இன்வெஸ்டிகேஷனில் சஸ்பெஷன் எதுவும் கிடைக்கல சார். ஆனால் ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. சூசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி லலிதா பேங்க்கு போயிருக்கா. பேங்க்கில் இருக்க எம்ப்ளாயி தான் அவங்கள ஏதோ பண்ணியிருக்கான். பாருங்கள், நீங்கள் கவலையே படாதீங்க, உங்கள் வேலை முடிஞ்சிடும். அப்புறம் அடுத்த 2 நாளைக்குள்ளே உங்களோட பணம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். யாரவ? இவன் தான் சார். இவனோட பேர் கேஷவ். அவன் லலிதாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கான், அவங்களோட நிலத்தை பிளச் பண்ணி அவங்களுக்கு லோன் கொடுக்கலான்னு. ஆனால் அந்த நிலத்தெல்லாம் அவன் ஏமாற்றி வித்துட்டான் சார். இன்னும் அவன் நம்ம கையில் மாட்டல. ஓகே, இவனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடு. சார், யாரா இருக்கும் 5 வருஷத்துக்கு முன்னாடி லலிதாவோட மொபைல் நம்பர்ல இருந்து நம்மளோட இன்னொரு விக்டிம்கிட்ட பேசியிருக்கான்? சொல்லு பிரதீபா. சார், ரஷ்மியோட மொபைலோட ஐஎம்ஐ நம்பர்ல இருந்து இன்னொரு நம்பர் தெரிய வந்துச்சு. அதோட சிடிஆர்ல இருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. அவன் மனிஷ் அப்படின்ற ஆள் கூட டச்ல இருந்திருக்கான். ஓகே, நான் ஆக்ரால இருந்து கிளம்புறேன், நீ அவனை தூக்கிட்டாங்க வா. சார் சார் ரஷ்மி நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் சார். சார் அது சார் நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் ரொம்ப விரும்பினோம் சார். நாங்கள் 2 பேரும் மும்பையில் நல்ல வேலை கிடச்சிருக்குன்னு வீட்டை விட்டு கிளம்பிட்டோம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் டெல்லிக்கு வந்துட்டோம் சார். சார் ரஷ்மி அவள் ஃபேமிலிக்கிட்ட போய் சொல்லியிருக்கா அவள் மும்பையில் இருக்கான்னு. அவள் என் கூட இங்கே தான் இருந்தா, டெல்லியில். ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் சார். ஆனால் யாருக்கு கண்டுபட்டுச்சுன்னு தெரில. எங்களுக்குள்ள சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சண்டை வர ஆரம்பிச்சிது. அப்புறம் அந்த சண்டை ரொம்ப பெருசாக மாறிடுச்சு சார். அதனால நீ ரஷ்மியை கொண்டுட்டியா? இல்லை சார், நான் அவளை கொல்லலை சார். நாங்கள் செப்பரேட் ஆகிட்டோம், உண்மைதான். ஆனால் நாங்கள் செப்பரேட் ஆனதுக்கு அப்புறம் கூட டச்லேயே தான் இருந்தோம். எப்படி இருந்துச்சு இன்னைக்கு பார்ட்டி? அவசம். அப்புறம் உனக்கு தான் தெரியும்ல நிஹாரிகாவோட ஆஸ்கர் மாதிரியான ஸ்பீச். அட நீயும் இங்கே இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனால் நானும் வந்திருப்பேன், இன்னைக்கு கொஞ்சம் பிஸி ஆகிட்டல. இரு, ஒரு வேலை செய், இல்லை நான் தூங்க போகிறேன். சரி, நாளைக்கு பேசிக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒரு நம்பிக்கையோடு தான் கால் பண்ணேன். எனக்கா ஒரு நாள் பிரச்சனை சால்வ் ஆகிடும்னு நினச்சேன். ஆனால் எதுவுமே சரியாகலன்னதும் உடனே ரஷ்மிக்கு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்க. ஆனால் அவள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. உடனே நீ ரஷ்மியை கொண்டுட்டல? நான் கொல்லலை சார். சார், நான் அவளை ரொம்ப லவ் பண்ணுறேன் சார். திரும்பவும் அவளை என் வாழ்க்கையில் கொண்டு வரணும்னு நினச்சேன் சார். ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சு ஏமாத்தலாம்னு நினைக்காத, சரியா? ஜாக்கிரதை. அடித்து தோலை உரிச்சிரு. உண்மையை சொல்கிற வரைக்கும் தோலை அடித்து உரிச்சிரு. சார் 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 நான் எதுவும் பண்ணல சார். சார் ரஷ்மியோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள். தன்னோட பாய் ஃப்ரெண்டை விட்டு விலகி வந்ததுக்கப்புறம் அவள் தனி ஆளாக இருந்திருக்கா. ஆனால் அவள் திரும்ப தன்னோட அப்பா கிட்ட போக விரும்பவே இல்லை. அதுக்கான காரணம் அவங்க அப்பாவோட கான்சர்வேட்டிவ்னஸ், அவரோட ரொம்ப குறுகின மனப்பான்மை தான். போலீஸ் இந்த கேஸ்ல ரொம்பவே முன்னாடி போயிட்டாங்க. ஆனா இந்த சதி வேலையோட மாஸ்டர் மைண்ட் போலீஸையே மிஞ்சி போயிட்டான். அவன் தன்னோட அடுத்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அஞ்சலி, ஏமா இவ்ளோ லேட்டா வர? சாரிம்மா, வேலை கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலையால அம்மாவையே மறந்துடுவோம் போல அம்மா, இருக்கே. சும்மா கோவப்படாதீங்க. சரி, ஒரு வேலை செய்யலாமா? நம்ம இப்ப உங்க மைண்ட் கூல் பண்றதுக்காக சில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? வாங்க போலாம். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, வா போலாம். நான் உனக்காக தான் இங்க உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்ப வருவேன் அப்ப வருவேன்னு. சார், போன வாரம் காசியாபாத்ல சீனியர் சிட்டிசனை மர்டர் பண்ணியிருக்காங்க. பேர் குமார் ஜெய்ஸ்வர். மாடஸ் அப்ரசன்டி கிட்டத்தட்ட ஹரிஷோட மர்டர் கேஸ் மாதிரி தான். கத்தியால கழுத்தறுத்து கொண்டிருக்காங்க, வீட்டை கொள்ளடிச்சிருக்காங்க, நோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். அப்புறம் சார், காசியாபாத்தோட போலீஸோட கிரைம் சீன்ல இருந்து நைலான் கயிறு கிடைச்சிருக்கு. நைலான் கயிறா? அந்த கேஸ்ல யாராவது அரெஸ்ட் ஆனாங்களா? 2 பேருமே சஸ்பெக்ட் சார். விக்டிமோட ரிலேட்டிவ் ஆரப், அவன் ஒரு ட்ரக் அடிக்ட். அப்புறம் இன்னொரு ட்ரக் டீலர் ஹங்கூர். 2 பேருமே எஸ்கேப் ஆயிட்டாங்க சார். நான் விசாரிச்சதுல இன்னொரு விஷயம் தெரிய வந்துச்சு. 2-3 வாரத்துல காசியாபாத் அப்புறம் குர்கால இந்த மாதிரி சம்பவம் தொடர்ந்து நடந்திருக்கு. கயிறால கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்காங்க. கிரைம் சீன்ஸ்ல இருந்து எந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் இல்ல. அந்த ஹரிஷாயோட கேஸ் ஃபைல் எடு. இதுல எந்த டவுட்டுமே இல்ல. ஹர்ஷாபாத்ல நடந்த மர்டருக்கும் ஹரிஷ் ஃபேமிலி நடந்த மர்டருக்கும் சம்மந்தம் இருக்கு. சில விஷயங்கள்லாம் மர்டர்ல காமனா இருக்கும். சார்,
சார் காசியாபாத், ஃபரிதாபாத் அப்புறம் குர்கால இருக்க எந்தெந்த வீட்டில் கொள்ளையும் மர்டரும் நடந்திருக்கோ அங்கே அக்கம் பக்கத்தில் விசாரிச்சதுல அங்கே சஸ்பிஷியஸாக எதுவும் பார்க்கலன்றாங்க. சார் எந்த வீட்லேயுமே சிசிடிவி இல்லை. யார் வந்தாங்க யார் வெளியே போனாங்கன்னு எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லை. நான் அந்த வீட்டுக்கு போகிற வழியில் இருக்க எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் செக் பண்ணேன். ரொம்பவே ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வந்துச்சு. சார் அப்படின்னா இவங்களோட நோக்கம் டெஸ்டிங்ன்ற பேர்ல வீட்டுக்குள்ள வராங்க, அப்புறம் கிரைம் பண்றாங்க. சொல்லுங்க மேடம், நீங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணீங்களே, அதோட ரிப்போர்ட்டு வந்திருக்கு. ரிப்போர்ட் எப்போ வருங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை எனக்கும் கொரோனா வந்துருச்சுன்னா. மன்னிச்சிடுங்க, உங்களுக்கு கொரோனா பாசிட்டிவ் தான். பாசிட்டிவா? ஆமாம், ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. இவங்க எங்களோட டீம். அவங்க உங்கள் வீட்டை ஃபுல்லாக சானிடைஸ் பண்ணிடுவாங்க. வாங்க உள்ளே போங்க. ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, வீட்டை ஃபுல்லாக சானிடைஸ் பண்ணிடுவாங்க. எல்லாமே சரியாயிடும். அட ஒரு நிமிஷம் தம்பி, ஒரு நிமிஷம். நான் முதல்ல என் மருமகளோட ரிப்போர்ட்டை கொஞ்சம் பார்த்துக்கிறேன். ஓ ஐயா, நீங்கள் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு என்ன பண்ண போறீங்க? பாருங்க, இதெல்லாம் மெடிக்கல் லாங்குவேஜ், உங்களுக்கு புரியாதுல்ல, அதனால தான் சொல்கிறேன். எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சுப்பா. அரே உனக்கு தெரியாதுப்பா, நாங்க எங்க ஊர்லயே வைத்தியெல்லாம் பார்த்துருக்கோம். வைத்தியர்கள். யோ கிளவா, யாருக்குடா நீ ஃபோன் போடுற? பெரிய இவனாடா நீ? ஏய் அத்தனை பேரோட மாஸ்கிங் கழட்டு. லலிதாஜியை நீங்கள் தானே சேர்ந்து கொண்டீங்க, அதுக்கப்புறம் அவங்க நிலத்தலாம் நீங்கள் தானே அபகரிச்சிங்க. சில பேரை ஈஸியாகவே ஏமாத்திடலாம் சார். நான் அவங்க நிலத்தை விற்றுதோம், அவங்க அழுதுகிட்டே என்ன தேடி வந்தாங்க. சொல்லுங்க, என்ன எதுக்கு இங்கே வர சொன்னீங்க? ப்ளீஸ் அப்படி எல்லாம் பண்ணாதீங்க. அந்த நிலம் எனக்கு ரொம்ப முக்கியம். பேப்பரை நீங்கள் தானே என்கிட்ட தந்தீங்க. அதை நான் லோனுக்காக தானே கொடுத்தேன். நான் ஒன்றும் பண்ண முடியாது. இங்க பாருங்க, நான் செத்து போயிடுவேன். உங்கள் விருப்பப்படி என்ன வேணாலும் செஞ்சுக்குங்க, நான் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ டீட்டெயிலாக சொல்லு, இதில் யார் யாருக்கு என்னென்ன ரோல்னு. சார், பஷீர் என் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தான். ஜனங்க வீடுகளுக்கு போய் ஜனங்களோட பிளட் சாம்பிள் எடுப்பான், அப்புறம் பெத்தாலஜிக்கல் கலெக்ட் பண்ணுவான். அவன் தான் எங்ககிட்ட வந்து சொன்னான் யார் யார் வீட்டில் எத்தனை பேர் தங்கியிருக்காங்கன்னு, அவங்களுக்கு எவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு. அஞ்சலி ஒவ்வொரு இடமா போய் வாட்ச் பண்ணுவாள்ல? ஆமாம் சார், ரொம்ப பசியோடு சுற்றிட்டு இருக்கும்போது தான் அவளை நான் பார்த்தேன். பரிதவிச்சு போயிருந்தா. அவரு என் அப்பா விட எவ்வளவோ பரவாயில்ல. எப்பவுமே தன்னோட பொண்ணு மாதிரி என்னை கவனிச்சுப்பாரு. அதுலேருந்து நான் ஷாம் கூட தான் வேலை செய்கிறேன். நாங்கள் வீட்டை மார்க் பண்ணும்போது அதுக்கப்புறம் அஞ்சலி அந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டில் யார் எத்தனை மணிக்கு வராங்க எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு கவனிப்பா. எல்லா டீட்டெயில்ஸுமே கலெக்ட் பண்ணுவா. அடுத்ததாக நீலேஷ் என்ன பண்ணுவான்னா, வண்டி எங்கே நிப்பாட்டணும், எங்கேருந்து கிளம்பணும்னு பார்த்துப்பான். அப்போ தான் நாங்கள் கொள்ளையடிச்சிட்டு சீக்கிரமாக அந்த இடத்த விட்டு நகர முடியும். சார், நாங்கள் ஃபுல் பிளானிங்கோடு தான் ஜனங்க வீட்டுக்குள்ளே போவோம். ரஷ்மி கூட நீங்கள் தானே கொண்டீங்க சார்? எல்லாம் எங்களுக்கு தெரியும்டா. ரஷ்மியோட கேஸில் ஒரு லீடும் இருக்குது. ரஷ்மி தன்னோட மர்டருக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி சேம் கம்பெனிக்கு பிளட் டெஸ்ட்டுக்கு சாம்பிள் கொடுத்துருக்கா. ரஷ்மி விஷயத்தில் ஏன்டா வேறு மாதிரி பண்ணீங்க? லக்ஷ்மியோட மர்டர் எங்கள் பிளானிங்லேயே கிடையாது சார். அது எல்லாமே இவனால் தான் நடந்துச்சு. நாங்கள் ஆக்சுவலி 18ஆம் தேதி தான் அவன் வீட்டில் கொள்ளையடிக்கலாம்னு நினச்சோம். ஆனால் அதுக்குள்ளே இவன் அவசரப்பட்டு அங்கே போயிட்டான். சார் அது அஞ்சலி கூட நான் ஃபாலோ பண்ணி போனேன். அப்போ தான் முதல்ல ரஷ்மியை பார்த்தேன். பார்த்ததுமே எனக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு சார். இது வரைக்கும் எத்தனை பேர் வீட்டில் கொள்ளையடிச்சிருக்கீங்க சார்? அது இது வரைக்கும் 500 பேரை ஏமாற்றிருக்கோம் சார். அடிக்கிற அடியில் இவனுங்க கத்துற சத்தம் இந்த உலகத்துக்கே கேட்கணும். இந்தா அடிச்சு நொறுக்கு. கோவிட்-19 இக்கட்டான சூழ்நிலையில நம்ம மனித நேயத்தோட உச்சத்தை பல தடவை பார்த்துருக்கோம். ஆனா இதுல இன்னும் சில பேர் இருக்காங்க, அது ரொம்ப மோசமான வியாதின்னு தெரிஞ்சும் தன்னோட சுயலாபத்துக்காக அதை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கேஸ்ல கூட ஷாம் அதை தான் செஞ்சிருக்கான். பேராசை பிடிச்ச மனசு, சதி வேலை நிறைஞ்ச அவனோட மூளை, அது எப்பவுமே தப்பான பாதையில் தான் பயணிக்கும்.
தன்னை ரொம்ப பெரிய பிரில்லியன்ட் நினைக்கிற இந்த சோ கால் மாஸ்டர் மைண்ட் அவன் ஒரு விஷயத்த மறந்துடுறா. குற்றத்தின் பாதையோட டெட் எண்டுங்கிறது ஜெயிலோட 4 சுவர்களா தான் இருக்கும். ஏன்னா கிரைம் நெவர் பேஸ். அப்புறம் நான் தான் அனுப் சோனி உங்கள்ட்ட இருந்து விடைபெற்றுக்கிறேன். மறுபடியும் கிரைம் பேட்ரோல் அலர்ட்டோட இன்னொரு எபிசோட்ல சந்திக்கலாம். அது வரைக்கும் நீங்களும் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. அலர்ட்டா இருங்க, சேஃபா இருங்க, தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. கிரைம் பேட்ரோல் அலர்ட். ஜெய் ஹிந்த்.